அன்றைக்கி இருந்தது ஒரு உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. பாகவதர் பின்னாடி அலையாத பெண்களே கிடையாது. அதுக்கான ஒரு இப்போ உல்லாசமான ஒரு வாழ்க்கை. நான் தான் சொல்கிறேனே, வெள்ளி கூஜா, தங்க தட்டு, தட்டில் தங்கத்தை உரைச்சி ஊற்றி, என்ன மாதிரி வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை. அந்த அது அது அப்புறம்தான் வந்து பல பேர் வந்து இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு பிறகு தான் என்எஸ்கே வந்து அவ்வளோ வந்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணார். என்எஸ் கிருஷ்ணன் அவர் இறந்த போது வந்து இன்றைக்கி சொல்கிறீங்களே, அவருக்கு கூட்டம் மாதிரி எந்த நடிகனுக்கும் வந்து இறந்த போது அனுதாபம் தெரிவித்து மக்கள் வரல. கொற்ற மலையில் ஒரு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. சென்னையை ஸ்தம்பிச்சு நின்றுடுச்சு. அப்படியே அசந்து போயிட்டாங்க. ஒரு காமெடி நடிகர், ஹீரோ நடிகர் இல்லை, ஒரு காமெடி நடிகருக்கு இவ்வளோ என்னன்னு கேட்டால் அழுகுறாங்க ஜனங்க. நான் கஷ்டப்பட்டு இருந்தபோது எனக்கு வந்தானே இந்த ஆள் தானேயா காசு கொடுத்தான், சொல்லாதவனே கிடையாது. அந்த அளவுக்கு வள்ளலாக இருந்திருக்கார். அவர் குடும்பத்தை தெருவு விட்டார். ஆனால் நல்ல காலத்துக்கு அவருக்கு ஒரு 4-5 குடும்பம் இருந்தாலும் கூட எல்லோரும் படித்து டாக்டர் இந்த மாதிரிலாம் படித்து அமெரிக்கா போன்ற இடங்கள்லாம் நல்ல வசதியாக இதாகிட்டாங்க. அவர் அந்த வறுமைக்கு அவர் போகலை. ஆனால் இறந்த போது வந்து 3 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக அவருக்கு கடன். 3 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து எடுத்திங்கன்னா 300 கோடி ரூபாய்க்கு சமமான அளவுக்கு கடன். அதெல்லாம் திரையுலகத்தில் வந்து கழித்து இது பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தான் தங்க விலை அப்புறம் தான் அவர் சொல்லுவார், சம்பாதிக்கிற நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கடா கரெக்டாக. சினிமா உலகங்கிறது என்றைக்கு வேணாலும் போய்டும். அதனால் சம்பாதிக்கிற நேரத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஒரு தங்க விலை பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து வீடுகளாக வாங்கி எல்லா ஒரு ஏரியாவே வீடுகளாக வாங்கி குவிச்சிட்டார். இன்றைக்கி அவங்க குடும்பம் அந்த வாடகையில் வாழ்ந்துருக்கு.